வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் ஒரு குடம் பால் திரிந்து போவதற்கு ஒரு உப்புக்கள் போதும். அதாவது ஒருவருக்காக தர்மத்தை தளர்த்தினால் அதுவே வழக்கமாகிவிடும் என்ற பெரியவா சொன்னதை தெரிந்து கொள்ளலாம். பெரியவா கலவையில் முகாமிட்டிருந்தார். காலை வேளை தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் தரிசனத்திற்காக வந்தார். காரில் ஏக தடபுடல். மனைவி மடிசாரிலும் பையன்கள் வேட்டி துண்டிலும் இவர் பஞ்சகச்சத்திலும் அங்கவஸ்திரம் நவரத்ன மாலை இத்தியாதி அணிந்து வந்தார்கள். பெரிய தட்டில் பழங்கள், புஷ்பம், கல்கண்டு, திராட்சை, முந்திரி பருப்பு, தேன் பாட்டில், அத்துடன் ஒரு காகித உரையில் ரூபாய் நோட்டுகள். பெரியவாள் முன்னிலையில் சமர்ப்பணம் செய்து வந்தனம் செய்து கொண்டார்கள். பெரியவா அந்த தட்டை மெதுவாக கண்களால் துளாவினார்கள். அது என்ன கவர் என்று கேட்டார். ஏதோ கொஞ்சம் பணம் என்றார் வந்தவர். கொஞ்சம்னா 10 ரூபாயா 11 ரூபாயா என்று கேட்டார் பெரியவா. வழக்கறிஞர் நெஞ்சில் ஒரு கர்வம் தோன்றியிருக்க வேண்டும். தன்னை பற்றி மாவட்டத்திலேயே பிரபலமான கிரிமினல் லாயரை பற்றி எவ்வளவு தாழ்வாக எடை போட்டிருக்கிறார்களே பெரியவா, நான் எவ்வளவு பெரிய அட்வொகேட் என்று காட்டிக்கொள்ள வேண்டாமா என்று பொய்யான பவ்யத்துடன் 15,000 ரூபாய் என்றார் அவர். பெரியவா சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு கேட்டார்கள், நீ எதில் வந்திருக்க என்று. அதற்கு வந்தவர் காரில் வந்திருக்கிறோம் என்று சொன்னார். உடனே பெரியவா அந்த கவரை எடுத்துக்கொண்டு போய் காரில் பத்திரமாக வைத்து விட்டு வா, பழம் புஷ்பம் போதும் என்று பெரியவா சொல்ல அட்வொகேட் வெளவெளத்து போய்விட்டார். பெரியவா சொன்னபடியே செய்தார். அவரிடம் வெகு சாந்தமாக நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு பிரசாதம் கொடுத்து அனுப்பினார்கள் பெரியவா. கார் புறப்பட்டு சென்ற சத்தம் கேட்டது. 15,000 ரூபாயை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டீர்களே என்று சிஷ்யர்கள் அனைவரும் பொறுமினர். அது தெரிந்து பெரியவா ஒரு பொய் வழக்கில் வாதாடி இவர் ஜெயித்தார். கிடைத்த ஃபீஸில் ஒரு பங்குதான் இந்த 15,000 ரூபாய். பாப சம்பாத்தியம், அதனால்தான் வேண்டாம் என்றேன் என்றார் பெரியவா. தொண்டர்களுக்கு தெளிவு உண்டாயிற்று. ஸ்ரீமடத்துக்கு அந்த நாட்களில் அடிக்கடி பொருள் தட்டுப்பாடு வருவதுண்டு. மேனேஜர் கவலைப்படுவார். அப்போது கூட எப்படியாவது பணம் கிடைத்தால் சரி என்று எல்லாருடைய பணத்தையும் பெரியவா ஏற்றுக்கொண்டதே இல்லை. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, மகா பெரியவாச்சரணம். இதுபோல் மகா பெரியவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய மகா பெரியவா மகிமைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.